அவங்க எதிர்பார்க்கறாங்க. தமிழ்நாட்டுல 2 கோடி ஓட்ட விஜயால வாங்க முடியாதா? 4 கோடியே 30 லட்சம் பேர் வந்து லாஸ்ட் டைம் போல் பண்ணிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. 6 கோடியே 40 லட்சமோ 30 லட்சமோ ஓட்டர்ஸ், டோட்டல் ஓட்டர்ஸ். அதுல 4 கோடியே 30 லட்சம் வந்து ஓட்டு பண்றாங்க. இவருடைய டார்கெட் எவ்வளவு? 2 கோடி ஓட்டு. 2 கோடி ஓட்டுன்றது ரொம்ப ஈஸி தானே சார். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, சோ இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஓகே, இந்த கருத்தை வந்து விஜய் குறித்து நம்ம முன்வைக்கலாம். ஆனா எலெக்ஷன் வந்துட்டா ஏடிஎம்கே டிஎம்கேன்றது ரொம்ப ஒரு அசுர பலம் உடையவங்க. இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் கூடினாலும் அன்னைக்கு அந்த ஏரியால ஓட் பூத்துக்கு போய் அந்த ஓட்டா மாறுறதுன்றது டிஎம்கே ஏடிஎம்கேவோட போட்டிட்டு அது ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்றவங்க அவங்களுடைய சுய விருப்பத்தை சொல்றாங்களே ஒழிஞ்சு பிராக்டிக்கலா நீங்க வந்து எனக்கு வெறுப்பு இல்லாம நீங்க இந்த அரசியல் களத்தை பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இப்போ நாம் தமிழருக்கு வந்து எல்லா பூத் கமிட்டிலையும் ஆள் இருப்பாங்களா? அவங்க எதுக்கு எப்படி அவங்களால 8% வாக்கு வாங்க முடிந்தது? ரைட். அப்படி இருக்கும்போது விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரால ஏன் பண்ண முடியாது? மாநாட்டுக்கு இங்கேருந்து வந்து மதுரை மாநாட்டுக்கு திருநெல்வேலியில இருந்து வர்றான், தூத்துக்குடியில இருந்து வராங்க, சென்னையில இருந்து போறாங்க, இவங்க எல்லாம் போறான், சொந்த காசை போட்டு போய் அங்க மாநாடு அட்டன் பண்ணிட்டு வரான். அவனால தன் சொந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பூத்துல போய் விஜய்க்கு ஓட்டு போட முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அது இது எப்படி? அது கூட்டம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்றது எப்படி? அது எனக்கு அந்த லாஜிக்கே இல்லாம சொல்றாங்கல்ல. நடிகரை பாக்குறதுக்கு இங்க இருந்து அவ்வளவு தூரம் போவான் செலவு பண்ணிட்டு, அதுவும் அங்க போய் டிவில தானே பார்க்க போறான், பக்கத்துல இருந்து பார்க்க போறான்னா